ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மால்டோவா ஓப்பனிங் பற்றி இது ஒரு லாங் வீடியோ. ஸோ மால்டோவாவில் 3 பொசிஷன் கிளீனர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பிரெட் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி €700 சேல்ரி. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் மாதிரி தான். வருஷம் உங்கள் விசா ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இல்லை கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இன்னொரு இதில் ஷெங்கன் கண்ட்ரிஸ் 29 கண்ட்ரீஸ்க்குள்ள நீங்கள் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ ஃப்ரீ அகாமடேஷன், டியூட்டி மீல்ஸ் கொடுப்பாங்க, 8 hours டியூட்டி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெடிக்கல் கொடுப்பாங்க. ஏஜ் 20 to 45, மேல் அண்ட் ஃபீமேல் கேன் அப்ளை. ஸோ இது ஒரு 3 months ஆகும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதோட வீடியோ, பிக்சர், ஆடியோ, ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் ஃபுல்லாக ஆடியோ. அனைவருக்கும் வணக்கம். இந்த மால்டோவா ஆர்டர் பத்தியான ஃபுல் டீடைலையும் இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மூலமா இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ கண்ட்ரியோட நேம் வந்து மால்டோவா. இது யூரோப்ல ஒன் ஆஃப் த நான் ஷெங்கன் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரிக்கு கிளீனர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பிரெட் கம்பெனில இன்சைட் பிரெட் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கான ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த ஆர்டருக்கு ஈஸியா ரீசனா 2 கேட்டகரியில எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏஜ் லிமிட் அதிகபட்சம் 20 to 45 வரைக்கும் எடுக்கலாம். இந்த ஆர்டருக்கு பேசிக்கா கிடைக்கக்கூடிய சம்பளம் €700. €700 அப்படின்னா நம்ம ஊரு காசுக்கு 75,000 சம்பளம் கிடைக்கும். இது ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான். 9 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் பிளஸ் ஓவர் டைம் உண்டு. வாரத்துக்கு 6 நாள் வேலை, 1 நாள் லீவு. ஸோ இந்த மால்டோவா கண்ட்ரிக்கு போறது ஒர்க் பெர்மிட் மூலமாவே அந்த கண்ட்ரிக்கு போறோம். ஸோ இதுக்கு டோட்டலா இருக்கிற ப்ராசஸிங் டேஸ் பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆகும். ஸோ இந்த ஆர்டருக்கு ஃபுட்டு, டியூட்டி மில்ஸ் கிடைக்கும். ஒரு வேளை அல்லது 2 வேளை டியூட்டி மில்ஸ் கிடைக்கும். தங்குமிடம் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க, மெடிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டருக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேட்டகரியுமே ட்ரை பண்ணலாம். இப்போ கேட்ட கேட்டகரிஸ் கிளீனர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், பிரெட் கம்பெனில இன்சைட் பிரெட் கம்பெனில ஃபேக்டரி ஒர்க், அதாவது பிரெட் உற்பத்தி பண்ற தொழிற்சாலையில வேலை. இதுக்கு சிவி செலக்ஷன் தான். கேண்டிடேட்டோடைய அப்டேட்டட் ரெஸ்யூம், அவங்க படிச்சிருக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், ஒயிட் பேக்ரவுண்ட் பாஸ் சைஸ் போட்டோ. இது ஒரு பிடிஎஃப் ஆகும். அட்டர் டு அட்டர் ஸ்கேன் காப்பி, பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல் ஸ்கேன் காப்பி. அந்த லாஸ்ட்ல அவங்களுடைய ஒயிட் பேக்ரவுண்ட் பாஸ் சைஸ் போட்டோ. ஸோ இது ஒரு காப்பியாகவும் 2 பிடிஎஃப் ஆகும். கேண்டிடேட் வந்து டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும். சிவி செலக்ஷனுக்கு நாங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். இஃப் ஒன் சிவி செலக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா கேண்டிடேட் இன்ஃபார்ம் பண்ணுவோம். கேண்டிடேட் டைரக்டா வித் பேரண்ட்ஸோட ஆஃபீஸ் வர வேண்டியதான். ஸோ ஆஃபீஸ் வரும்போது இந்த ஆர்டருக்கான முழு விவரத்தையும் நாங்கள் கேண்டிடேட் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா கேண்டிடேட் பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிப்போம். கேண்டிடேட் ஒரு மெடிக்கல் போட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 வாரத்துல இருந்து 10 நாளுக்குள்ள அவங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வரும். ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் கேண்டிடேட் அவங்க சில வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சிக்னேச்சர், தம்பி இம்ப்ரெஷன் போட்டு கொடுக்கணும். ஸோ அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பேமெண்ட், இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணணும். பே பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து அதிகபட்சம் வித்தின் ஒரு 1 to 2 மாசத்துக்குள்ள அவங்களுக்கான ஒர்க் பர்மிட் விசா வந்துடும். விசா வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் பேமெண்ட் பே பண்ணணும். பே பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ளேயே 15-20 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ பேன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துருவோம். கேண்டிடேட் டைரக்டா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் பாஸ்போர்ட் சப்மிஷன் பண்ணாங்கன்னா அடுத்த 5 நாள்ல சப்மிஷன் ஆகி பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்பிங் ஆகி வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் 3 மாசத்துக்குள்ள இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு டோட்டலா இருக்கிற சர்வீஸ் சார்ஜ் என்ன அப்படின்றத வாட்ஸ்அப்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன் மெசேஜ் மூலமா. ஸோ 3 மோடு பேமெண்ட், ஆஃப் லெட்டருக்கு அப்புறம், பர்மிட்டுக்கு அப்புறம், ஆஃப்டர் பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்பிங் ஆகி வந்ததுக்கு அப்புறம். ஸோ இதுல லிமிடெட் சீட்ஸ் தான் கேட்கறாங்க, லிமிடெட் வேகன்சிஸ் மட்டும் தான். ஸோ கேண்டிடேட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் வில்லிங்கா இருக்காங்களோ அதுக்கு சோர்ஸ் எடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த கண்ட்ரி மால்டோவான்றது நான் ஷெங்கன் கண்ட்ரி தான். இன்னும் ஃபியூச்சர்ல 2 to 3 months 2 to 3 yearsல கட்டாயமா இது ஒன் ஆஃப் த ஷெங்கன் கண்ட்ரியா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த ஆர்டர் பத்தி நான் ஃபுல் டீடைல் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். மேற்கொண்டு இது சார்ந்த டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கால் பேக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஷெங்கன் கண்ட்ரீஸ் தான். ஸோ இது வந்து போலாண்டு தான் ஷெங்கன் கண்ட்ரி, இது நான் ஷெங்கன் கண்ட்ரீஸ் தான். ஸோ இன்னும் 3 yearsல அது ஷெங்கன் கண்ட்ரியாக மாறிடும். இப்போ இந்த 29 கண்ட்ரீஸில் நீ எந்த கண்ட்ரி போனாலும் விசா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போலாண்ட் வந்து ஷெங்கன் கண்ட்ரி, இது நான் ஷெங்கன் கண்ட்ரி. போலாண்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களும் அந்த வேகன்சிஸ்க்கு வாங்க. இந்த இதில் ஓப்பனிங் இருக்கவங்க வரலாம். யார் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டட். ஓகே.